हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சாய்க்கிஸ் ஃபுட் சேனல்ல வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான சாஃப்ட்டான பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம வீடியோல போய் பார்க்கலாம் வீடியோல பாருங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இது எஸ்எம்டி பச்சரிசி மாவு தான் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வாங்கின பேக்கெட்லேருந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் வீட்டில் இருக்க பச்சரிசி மாவாக இருந்தாலும் ஓகே நம்ம செய்கிற பதத்தில் தான் இருக்குது அந்த சாஃப்ட்னஸும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் ஓகே வீட்டில் இருக்க நம்ம அரிசி வாங்கி நம்ம அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த மாவாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கப்ல அளந்து எடுத்துக்கோங்க நான் இப்போ 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுலயே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்பதான் அந்த மாவுலையும் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டாதான் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம ஊற்றி அப்படியே மாவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு நல்லா சாஃப்டான பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் ஃபுல்லாக நல்லா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் நம்ம காய்ச்சின தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் மீதமாக இருக்குது நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருந்தேன் 1 கப்பு நம்ம அரிசி மாவு எடுத்திருந்தாங்கல்ல அதனால 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தேன் அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா வெந்து வரும்போது நம்மளுக்கு சாப்பிடும் போது சாஃப்டாக இருக்கும் ஆறினதுக்கு அப்புறமும் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் ரொம்பவும் இலக்கமாகவும் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் நம்ம அந்த 1.5 கப் அளவு தண்ணி வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணும்போது இப்போ பாருங்கள் இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் இப்போ பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கு இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் பூர்ணம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணி தான் செய்ய போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டையாகவும் இருக்கும்னு நம்ம செஞ்சு கொடுத்தா அதனால தான் நான் இந்த மாதிரி வேர்க்கடலையெல்லாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் நம்ம லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ பூர்ணம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இப்போ இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இதில் எந்த ஒரு கஷ்டமே இருக்காது அதனால நான் டைரக்டா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா கரையிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் அப்படியே டைரக்டா சேர்த்துருக்கேன் அப்போ கொஞ்சம் பாருங்க அப்படியே கொஞ்சம் உருகி மெல்ட் ஆகி வந்துடும் பாருங்க ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் இப்போ வேர்க்கடலையை அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படியே நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப நேரம் வச்சிருக்கணும்ன்றது இல்லை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றினாதான் ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக சர்க்கரை சேர்த்து நம்ம செய்யும்போது டக்குன்னு நம்மளுக்கு பூரணம் ரெடி ஆயிரும் இப்போ பாருங்க நல்லா ஒரு 2 நிமிஷத்துல நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சிருவோம் இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சோம் நல்லா ஆறிடுச்சு கையில் கொஞ்சம் எண்ணெயும்
இல்லை ஏதாவது தண்ணி கூட கொஞ்சம் தொட்டுக்கலாம். பாருங்கள் கையில் நல்லா ஒட்டாமல் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம அச்சில் வச்சுக்கலாம். இப்போ அச்சு எடுத்தாச்சு. இந்த அச்சில் கொஞ்சமாக ஆயில் தடவி விட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் இந்த மாவெல்லாம் நம்மளுக்கு இதில் ஒட்டாமல் எடுக்கும்போது ஈஸியாக வரும். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஆயிலோ இல்லை நெய்யோ தடவிக்கலாம். இதை ஃபுல்லாக இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இப்போ உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்பவும் மாவு வச்சிடாதீங்க, கொஞ்சமாக மட்டும் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பூர்ணம் வைக்க சரியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பூர்ணத்தை வச்சுக்கலாம். பூர்ணம் வச்சது கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் தட்டை மாதிரி தட்டிட்டு நம்ம மேலே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் அழுத்தி நம்ம கொஞ்சம் மாவு வச்சது அமுக்கி விட்டோம்னா அந்த பூரணம் வெளியே வராமல் இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம அங்கங்கே கொஞ்சம் இந்த பூர்ணம் தெரிகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நம்ம இப்படி மாவு வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டால் தெரியாது. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கு இட்லி பானையில் நான் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு, தண்ணி பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு பிளேட்டை வச்சுக்கலாம். நான் இதுக்கு மேலே வாழை இலை தான் வைக்க போகிறேன். இப்போ நம்ம இதுக்கு மேலே அப்படியே வாழை இலையை வச்சுக்கலாம். வாழை இலையில வச்சு அவிக்கும் போது நம்மளுக்கு ஃப்ளேவர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா அந்த வாழை இலையுடைய அந்த வாசனை அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லா கொழுக்கட்டையும் வச்சாச்சு. இப்போ இது வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக பூர்ணம்லாம் எதுவும் வெளியிலலாம் வராமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ண கொழுக்கட்டையை எடுத்து நம்ம பிள்ளையாருக்கு படைச்சிடலாம். எங்கள் வீட்டில் பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக சூப்பராக பிள்ளையாரும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம பிள்ளையாரை நினச்சிட்டு கொழுக்கட்டை செய்யும்போது கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பக்தியோடு நம்ம செய்தால் அது பார்த்திங்கன்னா பூர்ணம்லாம் வெளியில் வராமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நான் டெக்கரேஷன் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சூப்பராக கொழுக்கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து விநாயகருக்கு படைச்சாச்சு. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக சூப்பராக நம்ம பூரண கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லா ஹெல்த்தியான கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.